இது ஒரு முக்கியமான பதிவு. வீடியோவை இறுதி வரை பார்க்கவும். நாம் தினமும் பார்க்கின்ற சூரியன் ஒரு கனவுளா, அல்லது சந்திரன் ஒரு கனவுளா, இயற்கை காட்சியாக நாம் ரசிக்கும் மரம் ஒரு கனவுளா, ஊரும் பிராணி ஒரு கனவுளா, விலங்கு அல்லது பறவை கடவுளாக இருக்க முடியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உண்மையான ஜீவனுள்ள தெய்வம். சூரியனா, சந்திரனா, நட்சத்திரமா, பாம்பா, விலங்கா? யார் உலகத்தை உண்டாக்கியது? வானத்தை, பூமியை, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களே, ஊரும் பிராணியே, விலங்குகள், பறவைகள் இவைகளை வார்த்தையால் உண்டாக்கின தெய்வனே உண்மையான ஜீவனுள்ள கடவுள். அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் யாரை கடவுளாக நம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள்? இதற்கு ஆதாரமாக வேதத்தில் பல வசனங்கள் உள்ளன. ஒருவேளை நீங்கள் ஒரு சிலையை கடவுளாக எண்ணி வழிபடுவீர்களானால் அதுவும் தவறான ஒன்றுதான். அதை வேதத்தில் என்ன குறிப்பிடுகிறது என்றால், சங்கீதம் 115 அதிகாரம் 4 வசனத்தில் அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகளிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகளிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். ரோமர் 1 அதிகாரம் 25 வசனத்தில் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் கல்லை அல்லது சிருஷ்டியை கடவுளாக எண்ணுகிறோமா? அல்லது உண்மையுள்ள ஜீவனுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறோமா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். மற்றும் உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் இப்படிப்பட்ட தவறான மூடநம்பிக்கையில் இருப்பார்களானால் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஆமேன்.